வணக்கம். அருள்முனைவர் ஐ.எஸ். அல்போன்ஸ் தேம்பாவணி ஈரறம் பொறுத்து படலம். பாடல்கள் 1 முதல் 10. 1. சுழவுற்ற திரையாழி சூழ் புவனம் தாங்குகின்ற அலைவுற்ற உயிர்க்கெல்லாம் ஆதரவாம் திருமணத்தால் நிலவுற்ற பதத்தாலும் நீள்மலர்கோல் பூமானும் உலைவுற்ற உளத்தஞ்சி உழைந்திறங்கி வருந்தினரே. சுழலும் தன்மையுள்ள அலைகளை உடைய கடல் சூழ்ந்த உலகம் சுமந்து நிற்கின்ற சிற்றின்ப உணர்வால் அலையும் உயிர்களுக்கெல்லாம் ஆதரவாக அமைந்துள்ள திருமணத்தை முன்னிட்டு பிறைச்சந்திரன் மீது பொருந்திய பாதத்தை உடைய மரியாளும் குளிர்ந்த மலர்கோலை தாங்கிய மேலோனாகிய சூசையும் கலக்கமுற்ற தத்தம் உலத்தில் அஞ்சி நொந்து இறங்கி வருந்தினர். 2. தேன் வழங்கும் பூந்துரையாம் செழுவாகை ஏந்து தவன் வான் வழங்கும் இறையோன் தான் மனம் எழ முன் உணர்ந்தமையால் மீன் வழங்கும் முடியாள் தன் விளம்பரிய மாட்சியொடு கான் வழங்கும் தவ புங்கம் கணித்தவளை வணங்குவனால் தேனை சுரியும் பூக்களுக்கு தங்குமிடமாகிய செழுமையான மலர்கொடியை ஏந்திய தவத்தோனாகிய சூசை வானுலகில் வாழும் ஆண்டவன் தானே தன் மனம் எழுச்சி கொள்ளுமாறு அவளை பற்றி முன் உணர்ந்திருந்தமையால் விண்மீன்கள் சூழும் முடிய உடைய மரியாளன் சொல்லுதற்கரிய மாண்புகளோடு காற்றில் நிலைபெறுவதற்குரிய தவ மேன்மையும் கண்டு கணித்து அவளை மனத்தால் வணங்குவான். 3. இருள் நீக்கும் துறவாக இதய நசை தோண்ட நீனும் மருள் நீக்கும் கோள் தொடி தன் வாழ்முகத்தால் எஞ்ஞாண்டும் கருள் நீக்கும் கதிர் உயிர்த்த காட்சியினால் உளம் வெறுவி அருள் நீக்கும் பொறி சரித்தோன் அஞ்சி உணர்ந்தவை சொல்லான். அருள் நெறியை விட்டு விலக காரணமாயிருக்கும் தன் எம்பொறிகளை அடக்கி ஆண்டவனாகிய சூசை தனக்குள் அஞ்சி மன இருளை நீக்கும் துறவையே மேற்கொண்டு ஒழுக இதயத்தில் ஆசை தன்னை தூண்டுமெனினும் மயக்கத்தை நீக்கும் ஒளிவருந்திய வளையலணிந்த மரியாள் தன் ஒளியுள்ள முகத்தால் எந்நாளும் காரிருளை நீக்கும் கதிர்களை பொழிந்த தோற்றத்தை கண்டு உள்ளம் நடுங்கி தான் உள்ளத்தில் உணர்ந்தவற்றை உரையால் அவளுக்கு சொல்ல மாட்டாதவன் ஆயினான். 4. மின்னிய தாரகை முடியின் விலங்கு அரிய காட்சியினால் துண்ணிய தோராவி பட தூய பளிங்காசுரம் என்று உன்னியதான் ஆடவரனுரைப்பு அறிய மடவாளும் உன்னியதான் ஆடவரனுரைப்பு அறிய மடவாளும் மன்னிய தத்துணையுடன் தன் மனம் காட்ட நாணுவலாம். தான் அணிந்துள்ள விண்மீன்களால் ஆகிய முடியை போல் விளங்கும் அரிய அறிவினார் அணுகிய ஓர் ஆவி தன்மேல் பட்டாலும் தூய கண்ணாடி களங்கமுடையும் என்று கருதியமையால் ஆடவரோடு பேசி அறியாத இளம் பெண் ஆகிய மரியாளும் திருமண மாலையால் தனக்கு நிலை பெற்று துணைவனாகிய சூசையிடமுமே தன் மனக்கருத்தை திறந்து காட்ட நாணுவாள் ஆயினாள். 5. ஒப்படைய துணை தந்தி உடை கண்ணி காப்பான் என்று அப்படையார் களி என்ன அலைந்த மனத்தூரம் செய்தாய் வெப்படைய மனங்குளிர வைத்ததெல்லாம் வெளியாகும் தப்படைய முறை அருள்தி தற்பரனே என தொழுதாள். தானாய் நிலைபெறும் ஆண்டவனே, ஒப்பில்லாத துணைவனே எனக்கு தந்து நான் கொண்டுள்ள கன்னிமையை அவன் காப்பான் என்று நீரெல்லாம் சென்று சேரும் கடல் போல் அலைந்த என் மனதுக்கு உறுதி தந்தருளினாய். வெப்பமடையாமல் மனம் குளிருமாறு நீ கட்டளையிட்டதெல்லாம் வெளியாகும்படி தப்புக்கு இடமில்லாத ஒரு வழியையும் நீயே அருள்வாய் என்று வேண்டினாள். 6. வளமாளும் திருமடந்தை வருத்தம் கண்டு இறக்குறிவான் தனமாளும் அரசன்பான் தவிர்க்கரிய வயத்தன்மைத்து உளமாளும் முறை தன்னால் உரையாது மூலம் தூண்டி அளமாளும் மலர் பொடியோ நாய்ந்தரைய துணி வீந்தான். தெய்வ அருள் வளத்தை செல்வமாக கொண்டு ஆளும் பெண்ணாகிய மரியாளின் வருத்தம் கண்டு வானுலக படையாகிய வானவர்களை ஆளும் அரசன் எனப்படும் ஆண்டவன் இரக்கங்கொண்டு விளக்கற்கரிய தன் வல்லவத்தன்மையோடு உள்ளங்களையெல்லாம் ஆண்டு நடத்தும் நல்ல முறையால் சொல்லாமலே உள்ளத்தை தூண்டி நெருக்கம் கொண்ட மலர்கள் பூத்த கொடிய உடைய சூசையை
தனக்குள் ஆராய்ந்து பேசுவதற்குரிய துணிவை கொடுத்தான். 7. உற்றாறு உளத்தில் அறிவுறாது உற்ற துணி ஓங்கி சுற்றாறு அறியேனில் துகள் துடைத்த எந்தை வரம் பெற்றாறு உரைத்ததற்கு விதியாதோர் கை மாறும் உற்றாறு இவள் கேட்பேன் என வளன் முன்மொழி கொண்டான். அது தன் உள்ளத்தில் வந்து போந்த விதத்தை தான் அறியாமலே அதனால் கொண்ட துணிவு மட்டும் மேலோங்கி சொல்ல வழி அறியேனாயினும் என் மன மாசுகளை துடைத்த என் தந்தையாகி ஆண்டவனிடம் நான் இந்த வரம் பெற்ற விதத்தை இவளுக்கு எடுத்துரைத்து அதற்கு மாறுபடாத ஒரு பதில் நன்றியாக அமைந்த ஒரு வழிமுறையை பற்றி இவளை கேட்பேன் என கருதி சூசை முன் பேசத் தொடங்கினான். 8. வையகத்தர் வானகத்தார் வணங்குகின்ற வானிறைவன் மெய்யகத்தல் அருளுணர்ந்து மெய்தறிய துணைவியன பொய்யகற்ற இழை உன்னை உண்மையற என கீதல் மொய்யகத்தன் உணர்ந்தடியேன் முயலும் கை மாறு உண்டோ. மண்ணுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் ஒருங்கே வணங்குகின்ற வானுலகில் வீற்றிருக்கும் ஆண்டவன் உண்மையை சார்ந்த தன் உள்ளத்தால் அருள் செய்ய கருதி என் மன புண்மை நீங்குமாறு பொய்யையெல்லாம் அகற்றிய அழகிய அணிகலன் போன்ற உன்னை வெம்மை சிறிதும் இல்லாத துணைவியாக எனக்கு இந்தான் சேலை இருள் மொய்த்த என் மனத்தால் முற்று உணர்ந்து அடியேன் செய்யக்கூடிய கைமாறு ஏதேனும் உண்டு. 9. மொய்ப்படுவன் திரை ஆழி மூழ்கி எழும் பதங்கனது செய்ப்படுவன் கதிர் தாங்கி தெளிந்த தன் கதிர் விடும்பும் கைப்படு நன்றுளம் ஏந்து கைமாறாய் நன்று செய்யும் மெய்ப்படுதல் முறை நீயே விதித்தருள் நீ என்றறிந்தான். மொய்த்த வெண்ணற அலைகளை உடைய கடலில் இரவில் மூழ்கி காலையில் உதித்துடன் கதிரவனின் செந்தரம் உள்ள வெப்பமான கதிர்களை கண்ணாடி ஏற்றுக்கொண்டு தெளிவடைந்து தானும் அக்கதிர்களை வெளிவிடுவது போல் என் கைக்கு கிட்டியுள்ள நன்மையை உள்ளத்தில் கொண்டிருந்து அதற்கு பதில் நன்றியாய் நன்மை செய்வதற்கு உரிய மெய்யோடு பொருந்திய நல்ல வழியை நீயே எனக்கு கட்டளையிட்டருள்வாய் என்று கூறினார். 10. இன்னிசையும் கோழ்த்தேனும் இன்கனியும் கழைப்பாகும் பன்னிசையும் பாகூரும் பணியாழும் வாங்குயிலும் அன்னவையும் நாண இனிதம் சொன்னலால் உளம் நாணி சொன்னவை கொண்டு உணர்வுரைப்ப துணிந்து துவர் வாய் மலர்ந்தாள். இனிய பாடலும் கொம்புத்தேனும் இனிய பழமும் கரும்பஞ்சாரும் பிறர் சொல்லும் புகழுரையும் வெள்ளப்பாகுபோல் சுவை ஊறும் வேலைப்பாடமைந்த யாழ்வலியும் மாமரத்து குயிலின் குரலும் அவை போன்ற புறவன் நாணுமாறு இனிமை வாய்ந்த அழகிய சொல்லியுடைய நல்லவளாகிய மரியாள் முதலில் பேசுவதற்கு மனம் நாணி பின் சூசை மறைமுகமாக சொல்லியவற்றின் உட்பொருளை உணர்ந்து கொண்டு தன் உணர்வுகளை எடுத்து கூற ஒருவாறு துணிந்து பவளம் போன்ற தன் வாயை திறந்து பேசத் தொடங்கினாள். நன்றி.